ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வல்லாரைக்கீரை துவையல் எப்படி செஞ்சு குழந்தைங்களுக்கு சாதத்தோட மசிச்சு கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். என்னோடய பையனுக்கு 1 வயசு 2 மாதம் கம்ப்ளீட் ஆன பிறகு நான் அந்த வல்லாரைக்கீரை துவையல் செஞ்சு இந்த மாதிரி சாதத்தோட மசிச்சு கொடுப்பேன். நல்லா சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். வல்லாரைக்கீரையை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு கீரையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கீரையோடு ஆட் பண்ணுறதுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன். இதை கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 2 வரமிளகாய், ஒரு 5 பல் பூண்டு. இதை செய்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ துவையல் செய்கிறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் சூடானதும் அந்த 5 பல் பூண்டு, 2 வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு லோ ஹீட்டில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. மிளகாய் சீக்கிரமே ஃப்ரை ஆகிடும். அதனால் அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் அதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. இப்போ பூண்டை மட்டும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கீரை, அதை ஆட் பண்ணிக்கோங்க. கீரையை ஆட் பண்ணிவிட்டு லோ ஹீட்லேயே வச்சுட்டு கலந்து விட்டு கீரை நல்லா சுருங்கி வரும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு குக் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் லோ ஹீட்லேயே வச்சுட்டு கீரையை குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கீரை ஓரளவுக்கு நல்லா சுருங்கி வந்திருக்கு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வறுத்த வரமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாயோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த புளி கரைசல் ஆட் பண்ணுறதுனால அந்த காரமும் அந்த கசப்பும், கீரையில் உள்ள கசப்பும் பேலன்ஸ் ஆகிடும். இப்போ 2தையும் நல்லா அரைச்சிக்கோங்க. புளி தண்ணியே போதும், தண்ணி நம்ம சேர்க்க தேவையில்லை, இல்லாட்டி ரொம்ப தண்ணி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ வல்லாரைக்கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாதம் நான் கொஞ்சம் குலைவாக எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த சாதத்து கூட இந்த துவையலை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணிடலாம். என்னோடய பையனுக்கு 1 வயசு 2 மாதம் கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த வல்லாரைக்கீரை துவையல் நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த துவையலில் நீங்கள் உளுந்தம்பருப்பும் தேங்காயும் ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தம்பருப்பு நம்ம மிளகாயும் பூண்டும் ஆட் பண்ணி வதக்கணும்ல, அந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிவிட்டு லோ ஹீட்டில் வறுத்துட்டு நீங்கள் எடுத்து வச்சிடணும். அதே மாதிரி தேங்காய் லாஸ்ட்டாக கீரை சுருங்கி வரதில் அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கிட்டு நீங்கள் இறக்கிடணும். விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிட்ஸ் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.